ஓகேவா? பெயிண்ட்னா நம்ம ஃப்ளூயிட் மெட்டீரியல் தான், அது கோட்டிங் நம்ம இது தடுக்கிறதுக்கு, அதை ப்ரொடக்டிவ் கோட்டிங் இம்ப்ரூவ் தி அப்பியரன்ஸுக்காக பண்றது தான். அது வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் பர்பஸ் யூஸ் பண்ற பெயிண்ட் வந்து ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்றாங்க. ஆயில் பெயிண்ட்ல முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன யூஸ் பண்றாங்க? பேஸ், வெஹிக்கிள் அல்லது கேரியர்னு சொல்லுவாங்க, ட்ரையர் அல்லது கலரிங் பிக்மெண்ட் அல்லது சால்வெண்ட் அல்லது தின்னர். சால்வெண்ட் ஆர் தின்னர். சால்வெண்ட்னாலும் ஒண்ணுதான், தின்னர்னாலும் ஒண்ணுதான். ஒன்னா நம்ம பாக்குறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ்னா என்ன பார்க்க போறோம்? பேஸ் பேஸ்னா ஒண்ணு இல்ல, அதோடைய நம்ம இன்கிரியன்ட் தான், ஆயில் பெயிண்ட் இன்கிரியன்ட் தான். இது மெட்டாலிக் ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன யூஸ் பண்ணாங்க? தி மெட்டாலிக் 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 ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்டாலிக் ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க ஃபார்ம் ஆஃப் பவுடர் பெயிண்டா. இந்த என்ன ஃபார்ம்? இந்த பவுடர் ஃபார்மா யூஸ் பண்ணுவாங்க பேஸ்ல. இந்த ஃபார்ம் ஆஃப் பவுடர் இன் பெயிண்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம பேஸ் வந்து ஒன்றும் இல்லை, மெட்டாலிக் ஆக்சைடு யூஸ் பண்றது. இது வந்து என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க? பவுடர் ஃபார்மா யூஸ் பண்ணுவாங்க பேஸ். ஓகேவா? பேஸ்ல நிறைய ஆயில் பெயிண்ட் இருக்குது. அதுல பேஸ்ல தி பேஸ் யூஸ்டு இன் ஆயில் பெயிண்ட் நிறைய இருக்குது. பெயிண்ட் ஆயில் பெயிண்ட் பேஸ் இருக்குல்ல, அதுல ஒன்னா பாக்குறோம். ஓகே, பேஸ்ல யூஸ் பண்ற ஆயில் பெயிண்ட் நிறைய இருக்குது. அதுல ஒயிட் லெட் பேஸ் ஆயில் பெயிண்ட், ஒயிட் லெட் பெயிண்ட், ரெட் லெட் பெயிண்ட், ஆக்சைடு ஆஃப் ஜிங்க் பெயிண்ட், இல்லைன்னா ஜிங்க் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? பேஸ்னா உள்ள மெட்டாலிக் ஆக்சைடு யூஸ் பண்றது பேஸ். இது பவுடர் ஃபார்மா இருக்கும் பெயிண்ட். அதுல பேஸ்ல வந்து ஆயில் பெயிண்ட் நிறைய இருக்குது. ஒயிட் லெட், ரெட் லெட், ஜிங்க் ஒயிட். இது வந்து நம்மளுக்கு ஒயிட் லெட் வந்து எப்படி இருக்கு? நம்மளுக்கு டென்ஸ் பர்மனண்டா இருக்கும். வாட்டர் ப்ரூஃபிங் பர்மனண்டா யூஸ் பண்ணுவாங்க. பர்மனண்டா அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங்கா யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? வாட்டர் ப்ரூஃபிங். தண்ணி, மழை தண்ணி எல்லாம் வருது இல்ல, அப்ப தடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது ஒயிட் லெட். இது வந்து ரெட் லைட் வந்து முக்கியமானது வந்து லிஞ்ச்டு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையர் கண்டிஷன் இட் இஸ் ஆல்சோ, எப்பவுமே ட்ரை கண்டிஷன் யூஸ் பண்றது. இட் இஸ் யூஸ்டு ஆஸ் ட்ரையர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையர் ஆல்சோ எப்பவுமே ட்ரையர் கண்டிஷன் ரெட் ஆயிடுது. இது வந்து இட் இஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? நாட் டிஸ்கலர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் டிஸ்கலர் கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு காஸ்ட் அதிகமா இருக்கும். ஜிக் ஒயிட் வந்து காஸ்ட் அதிகம், ஹை காஸ்ட். சாரி, இட் இஸ் நாட் டிஸ்கலர் கண்டிஷன்ல. இது நம்மளுக்கு இட் இஸ் காஸ்ட்லியா இருக்கும். காஸ்ட்லி ஜிங்க் ஒயிட் வந்து காஸ்ட்லியா இருக்கும். லெஸ் டியூரபிளா இருக்கும். லெஸ் டியூரபிள். புரியுதா? காஸ்ட்லியா இருக்கும், லெஸ் டியூரபிளா இருக்கும், டிஸ்கலர் கண்டிஷனா இருக்கும். இது ஜிங்க் ஒயிட். லெட் வந்து இது வந்து ட்ரையர் கண்டிஷன், எப்பவுமே ட்ரையர் கண்டிஷனா இருக்கும், காஞ்சி போய் தான் இருக்கும். ஒயிட் லெட் வந்து பர்மனண்டா இருக்கும், வாட்டர் ப்ரூஃபிங்கா யூஸ் பண்றது. இது வந்து பேஸ் யூஸ் பண்றது. பேஸ் யூஸ்டு ஆயில் பெயிண்ட். ஆயில் பெயிண்ட் எப்பவுமே இன்ஜினியரிங் பர்பஸ் பண்றது தான் ஆயில் பெயிண்ட். அதுல இன்கிரியன்ட் நிறைய இருக்குது. பேஸ், வெஹிக்கிள், கேரியரு, ட்ரையரு, கலர் பிக்மெண்ட், சால்வெண்ட் பேர் தின்னரு. இப்போ வந்து பேஸ்னா நம்ம இது மெட்டாலிக் ஆக்சைடு இல்லை யூஸ்டு பவுடர் ஃபார்ம் யூஸ் பண்றது. அதுல பேஸ் ஆயில் ஒன்னொன்னா ஒயிட் லெட், ரெட் லெட், ஜிங்க் ஒயிட். ஓகேவா? அதுக்கப்புறம் அலுமினியம் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அலுமினியம் பவுடர். அலுமினியம் பவுடர் எதுக்காக யூஸ் பண்றாங்க? பிரிவென்ட் கிராக் தடுக்கிறதுக்காக, பிரிவென்ட் கிராக்கிங்காக.
கிராக் ஆகுதுல அது தடுக்கிறதுக்கு, ப்ரிவென்ட் கிராக்கிங்காக. அண்டு வார்பிங் கிராக்கிங் அண்டு வார்பிங் தடுக்கிறதுக்காக ஆஃப் வுட்ல எது அலுமினியம் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் பேஸ் பார்த்துட்டோம். செகண்ட் வெஹிக்கிள் பார்க்குறோம். வெஹிக்கிள் அல்லது கேரியர். இன்னொரு கேட்பாங்க, வெஹிக்கிள் இன்னொரு பேர் என்ன? கேரியர். ப்ரிவென்ட் வுட், வார்பிங் ஆஃப் வுட். ரெண்டாவது வந்து வெஹிக்கிள். ஆயில் பெயிண்டுடைய ரெண்டாவது இது இன்கிரியன்ட் வந்து வெஹிக்கிள் அல்லது வெஹிக்கிள் இன்னொரு பேர் என்ன? கேரியர்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள் அல்லது கேரியர். இது கேட்பாங்க, வெஹிக்கிள் என்ன கேரியர் என்ன கேட்பாங்க. இது வந்து பைண்டிங் ஆஃப், இது வந்து ஒரு முக்கிய பைண்டிங் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க பெயிண்ட்ல. இட் ஆக்ட் ஆஸ் ஏ பைண்டர் கண்டிஷன்ல, பைண்டர் ஃபார் தி பேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. கேட்பாங்க பைண்டர் ஃபார் தி பேஸ் கண்டிஷன் யூஸ் பண்றது என்னது? வெஹிக்கிள் அல்லது கேரியர் அல்லது பிக்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, கலர் சேஞ்சில யூஸ் பண்ணுவாங்க, பிக்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வெஹிக்கிள் கேரியர். வெஹிக்கிள் வந்து முக்கியமா எங்க யூஸ் பண்றாங்க? யூசஸ் எங்க யூஸ் பண்றாங்க? லின்ச்டு ஆயில்ல. லின்ச்டு ஆயில் கேட்பாங்க. லின்ச்டு ஆயில் எங்க யூஸ் பண்ணுவாங்க? வெஹிக்கிள் அல்லது கேரியர் கேட்பாங்க. லின்ச்டு ஆயில் எங்க யூஸ் பண்ணுவாங்க? வெஹிக்கிள் அல்லது கேரியர்ல. லின்ச்டு ஆயில் அல்லது கோபி ஆயில் இல்லைன்னா நட் ஆயில் அல்லது டங் ஆயில். கேட்பாங்க. வெஹிக்கிளுக்கு இன்னொரு பேர் வந்து கேரியரு. வெஹிக்கிள் கேரியர் எங்க யூஸ் பண்றாங்க? பேஸ்ல பைண்டர் மெட்டீரியல் யூஸ் பண்றது தான். அது யூசர்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க? லின்ச்டு ஆயில்ல, பாப்பி ஆயில், நட் ஆயில் அல்லது டங் ஆயில் யூஸ் பண்றாங்க. இப்ப ட்ரையர்னா என்ன? என்னமா? பைண்டர் ஃபார் பேஸ் அண்ட் பிக்மெண்ட். பிக்மெண்ட்ல கலர் சேஞ்ச் பண்றோம்ல, அந்த இடத்துல பைண்டிங் இடத்துல யூஸ் பண்ணுவாங்க வெஹிக்கிள் கேரியர். யூஸ் பண்றது வெஹிக்கிள் கேரியர் வந்து லின்ச்டு ஆயில்ல, பாப்பி ஆயில், நட் ஆயில், டங் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் பார்த்துட்டோம், வெஹிக்கிள் பார்த்துட்டோம். மூணாவது வந்து ட்ரையர். பேஸ் ட்ரையர். அடுத்து வந்து தேர்ட் வந்து ட்ரையர். இதுல ஆயில் பெயிண்ட்ல மூணாவது கண்டிஷன் ட்ரையர் கண்டிஷன். ட்ரையர் வந்து இது வந்து முக்கியமான ட்ரை குயிக் பண்றதுக்கு, பெயிண்ட்ல வந்து ட்ரை பண்றது சீக்கிரமா காய வைக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ட்ரை குயிக்லியா பண்றதுக்கு, சீக்கிரமா காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ட்ரையர். முக்கியமா ட்ரையர் வந்து நம்ம ஆயில் பெயிண்ட்ல, ட்ரையர் இன் ஆயில் பெயிண்ட்ல should not more than, இது கேட்பாங்க, should not more than 10% of volume. இது கேட்கற சான்ஸ் இருக்குது. ட்ரையர் வந்து நம்மளுக்கு ஆயில் பெயிண்ட்ல எவ்வளவு பர்சன்ட் யூஸ் பண்ணுவாங்க? should not more than 10% of volume யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்னர்ட் மெட்டீரியல். இன்னர் மெட்டீரியல் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இன்னர்ட் மெட்டீரியல். இன்னர்ட் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம், பவுடரா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சார்கோலா யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சிலிக்கா, இல்ல ஜிப்சம் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்றது இன்னர்ட் மெட்டீரியல் பெயிண்ட்டுக்கு ட்ரையர்ல பவுடர் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், இல்ல சார்கோல் யூஸ் பண்ணுவோம், இது சிலிக்கா இல்ல ஜிப்சம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து லாஸ்ட் சால்வெண்ட் தின்னர். இதெல்லாம் முக்கியமா நாலுமே இன்கிரியன்ட், ஆயில் பெயிண்ட் உடைய இன்கிரியன்ட் முக்கியம்டா.
நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வந்து மெட்டாலிக் ஆசிட் பவுடர் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? அது வந்து பேஸ் வந்து நம்மளுக்கு என்னது, அதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆயில் பெயிண்டா பேஸ்ல ஒயிட் லெட்டு, ரெட் லெட்டு, ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒயிட் லெட் வந்து பர்மனண்டா யூஸ் பண்றது தான். அது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கா யூஸ் பண்றது ஒயிட் லெட். ரெட் லெட் வந்து லிஞ்சர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க ட்ரையர் கண்டிஷன்ல. ஜிங்க் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு என்னது லெஸ் பல்கா இருக்கும், நம்மளுக்கு லெஸ் டியூரபிளா இருக்கும், நாட் டிஸ்கலர் கண்டிஷன்ல. அலுமினியம் வந்து நம்மளுக்கு கிராக் வந்து வார்ப்பிங் வந்து தடுக்கிறதுக்காக ப்ரிவென்ட் பண்றதுக்காக அலுமினியம். வெஹிக்கிள் கேரியர் வந்து நம்மளுக்கு பைனரி பேஸ் கண்டிஷன்ல பைனரா யூஸ் பண்ணுவாங்க, அல்லது பிக்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அது ஒன்று முக்கியமான வெஹிக்கிள் பெயிண்ட் வந்து லிஞ்சர் ஆயில், பாப்பி ஆயில், நட் ஆயில், டங் ஆயில். ட்ரையர்னா நம்மளுக்கு சீக்கிரமா ட்ரை கண்டிஷன் மட்டும் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு should not more than 10% வால்யூம் யூஸ் பண்ணுவாங்க ட்ரையர்ல பெயிண்ட்ல. அடுத்து வந்து சால்வெண்ட் ஃபோர்த். சால்வெண்ட் அல்லது தின்னர் சொல்லுவாங்க. சால்வெண்ட் தின்னர் மோஸ்ட்லி கன்சிஸ்டன்சிக்காக யூஸ் பண்றது, மாடிஃபை பெயிண்ட்டுக்காக. இது வந்து சால்வெண்ட் தின்னர் எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஆட் பண்றாங்க, மோஸ்ட்லி நம்ம மாடிஃபை கன்சிஸ்டன்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஈஸியா ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஆட் பெயிண்ட் டு மாடிஃபை தி கன்சிஸ்டன்சி. modify the consistency of the make. எதுக்காக? it is application easy and smooth காக. easy and smooth, ஈஸியா இருக்கிறதுக்கு ஸ்மூத்தா இருக்கிறது சொல்லுவாங்க சால்வெண்ட் தின்னர். டைப் ஆஃப் சால்வெண்ட் தின்னர் இருக்குது. அதுல டேபிள் மாதிரி எழுதிக்கோ, டைப் ஆஃப் பெயிண்ட், இந்த பக்கம் டைப் ஆஃப் சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் ஆயில் பெயிண்ட் சால்வெண்ட்ல, ஆயில் பெயிண்ட் சால்வெண்ட் யூஸ் பண்றோம். ஆயில் பெயிண்ட் வந்து ஸ்பீட் டர்பைனுக்காக. ஸ்பீட் ஆஃப் டர்பைன். ஸ்பீட் டர்பைன்ல நாப்தால யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் பெயிண்ட் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் அண்ட் நாப்தால யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீட் லிக்வியர், ஸ்பீட் லிக்கர்ஸ், ஸ்பீட் லிக்கர்ஸ் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீட் லிக்வியர் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. செல்லோஸ் பெயிண்ட் வந்து செல்லோஸ் பெயிண்ட் வந்து எத்தில் அனைல் அசெடைட். எத்தில் அனைல் அசிட்டேட். செல்லோஸ் பெயிண்ட் வந்து எத்தில் அனைல் அசிட்டேட் யூஸ் பண்ணுவாங்க. வந்து டிஸ்டெம்பர் லாஸ்ட். டிஸ்டெம்பர் வந்து கேட்கிறாங்க, டிஸ்டெம்பர் என்ன கேட்கிறாங்க, டிஸ்டெம்பர்
டிஸ்டெம்பர் வந்து வாட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. டைப் ஆஃப் டெம்பர் இது கேட்குறாங்க. டிஸ்டெம்பர் யூஸ் பண்றாங்க வாட்டர்ல. ஒன் டைம். எத்திலின் அனைல் அசிட்டேட். டிஸ்டெம்பர் வந்து எந்த டைப் ஆஃப் பெயிண்ட்? சால்வெண்ட்ல வாட்டர். இது கேட்குறாங்க. டிஸ்டெம்பர் பெயிண்ட் என்ன கேட்குறாங்க? டைப் ஆஃப் பெயிண்ட் கேட்பாங்க. டிஸ்டெம்பர் வாட்டரா, ஆல்கஹாலா, ஸ்ப்ரேட்டா, என்ன கேட்பாங்க? என்ன அடிப்பா நீ? வாட்டர் தான். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட். பெயிண்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? நம்ம முக்கியமானது அடைய முக்கியமான பேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம நாலா பிரிக்கிறோம். ஓகேவா? கேரியர், வெஹிக்கிள், பேஸ், அடுத்தது ட்ரையரு, சால்வெண்ட், தின்னரு. அப்புறம் அவருடைய பெயிண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட் பார்க்க போறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட் எத்தனை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பெயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பைண்டர் கொடுத்துருக்கோம். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பைண்டர் பொறுத்து பைண்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அது பைண்டிங் கண்டிஷன் ஆயில் பெயிண்ட், செல்லுலோஸ் பெயிண்ட், வாட்டர் பேஸ்டு வாட்டர் பெயிண்ட் எல்லாமே என்னது பேஸ்ட் பைண்டிங் மெட்டீரியல் ஆஃப் பெயிண்ட் வந்து ஆயில் பெயிண்ட், செல்லுலோஸ் பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட் எல்லாமே. ரெண்டாவது வந்து அல்டிமேட் கிளாசிஃபிகேஷன் அல்டிமேட் யூஸ் பண்றது. அல்டிமேட்டா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் அல்டிமேட் யூஸ். அல்டிமேட்டா யூஸ் பண்றது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேஸ்ட் ஆன் அல்டிமேட் யூஸ். எதுக்காக? இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் பண்றதுக்கு, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், ஆசிட் அல்கலை தடுக்கிறதுக்கு, ஆசிடு அண்ட் அல்கலை ரெசிஸ்டன்ட் பெயிண்ட். ஃபயர் ரெசிஸ்டன்டாகவும் ஆசிட் அல்கலை தடுக்கிறதுக்கும் பெயிண்ட் பேஸ்ட் ஆன் அல்டிமேட் யூஸ். அவரு தேர்டு வந்து மிக்ஸ்டு கிளாசிஃபிகேஷன். மிக்ஸ்டு கிளாசிஃபிகேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? அலுமினியம் பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக அலுமினியம் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க மிக்ஸ்டு கிளாசிஃபிகேஷன். எதுக்காக? இது முக்கியமாக வெதர் ரெசிஸ்டன்ட் பண்றதுக்கு, வெதர் ரெசிஸ்டன்ட் பண்றதுக்கு நம்ம ஆசிட் அல்கலை ரெசிஸ்டன்ட் பெயிண்ட், அலுமினியம் பெயிண்ட் வெதரிங், முக்கியமாக வெதர் ரெசிஸ்ட் பண்றதுக்கு, வாட்டர் ப்ரூஃபுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் ப்ரூஃபுக்காக. அடுத்து வந்து எமில்சன் பெயிண்ட் என்ன, எனாமல் பெயிண்ட் என்ன? இது கேட்பாங்க. எமில்சன் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட் டிஃபரன்ஸ். எமில்சன் பெயிண்ட் எமில்சன் பெயிண்ட்னா ஒண்ணு இல்ல, இது வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல் தான் எமில்சன் பெயிண்ட். This is paint contain வந்து பைண்டிங் மெட்டீரியல் அல்லது ஒரு வெஹிக்கிள் கேட்பாங்க.
வந்து கண்டக்டிங் பைண்டிங் மெட்டீரியல் வெஹிக்கிள்னா எமில்சன் பெயிண்ட். எமில்சன் பெயிண்ட்னா என்னது? இது வந்து பைண்டிங் மெட்டீரியல் அல்லது வெஹிக்கிள் அல்லது கேரியர் மெட்டீரியல் தான் எமில்சன் பெயிண்ட். கேட்பாங்க எமில்சன் பெயிண்ட் என்னது? ஒரு பைண்டிங் மெட்டீரியல் அல்லது வெஹிக்கிள் மெட்டீரியல் அல்லது கேரியர் மெட்டீரியல் கேட்டுக்கிறாங்க, அதை சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன சொல்லலாம்? வெஹிக்கிள் சச்சஸ் ஸ்டேரிங். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நம்ம? ஸ்டேரிங், சிந்தட்டிக் ரெசின், மெட்டீரியல் எல்லாமே சொல்லலாம். இது வந்து நம்ம எமில்சன் பெயிண்ட்டுக்கு. அடுத்து எனாமல் பெயிண்ட். லாஸ்ட் எனாமல் பெயிண்ட். எனாமல் பெயிண்ட் வந்து நம்ம 4 பேசிக் கன்சிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. 4 கன்சிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டாலிக் ஆசிட், ஒயிட் லெட், ஜிங்க் லெட், ஆயில் பெட்ரோலியம் எல்லாம் யூஸ் பண்றது எனாமல் பெயிண்ட். 4 பேசிக் கான்ஸ்டியூஷன்ஸ். 4 கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்றாங்க. என்னென்னது? மெட்டாலிக் ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க, ஆயில், பெட்ரோலியம், ஸ்டெரைன், சிந்தட்டிக் ரெசின், பெட்ரோலியம் ஸ்ப்ரைட், யூஸ் பண்றது. அடுத்து ஆயில் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட். அடுத்து ஆயில் பெயிண்ட். ஆயில் பெயிண்ட் நம்மளுக்கு பேஸ் அல்லது வெஹிக்கிள் பெயிண்ட் சொல்லுவாங்க. முக்கியமா அதானே? ஆயில் பெயிண்ட் நம்மளுக்கு பேஸ் அல்லது வெஹிக்கிள் பெயிண்ட் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு வெஹிக்கிள் வந்து ஜென்ரல் யூஸ் பண்றது ஆயில் பெயிண்ட் தான். வெஹிக்கிள் யூஸ் பண்ற பெயிண்ட் என்னது? ஆயில் பெயிண்ட் தான். வெஹிக்கிள் யூஸ் பண்றோம்ல, நம்ம வண்டியில எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அது யூஸ் பண்றது என்ன பெயிண்ட்? ஆயில் பெயிண்ட். கேட்பாங்க. வெஹிக்கிள் தட் oil, petroleum, Sprite, etc. that are generally used in oil paint. கேட்பாங்க ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற ஆயில் பெயிண்ட் என்ன பெயிண்ட்? வெஹிக்கிள் பெயிண்ட் தான். கேட்பாங்க ஜென்ரலா யூஸ் பண்ற பெயிண்ட் வந்து ஆயில் பெயிண்ட் வந்து வெஹிக்கிள் பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. வெஹிக்கிள் பெயிண்ட்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? லின்ச்டு ஆயில், பாயில் லின்ச்டு ஆயில் கேட்பாங்க. வெஹிக்கிள் ஆயிலுடைய கேட்பாங்க. வெஹிக்கிள் உடைய பெயிண்ட் என்ன கேட்பாங்க? எக்ஸாம்பிள் லின்ச்டு ஆயில் கேட்டுக்கிறாங்க. லின்ச்டு ஆயில் தான் யூஸ் பண்ற. வெஹிக்கிள் பெயிண்ட் யூஸ் பண்ற என்னது? லின்ச்டு ஆயில். ஜெனரல் யூஸ் பண்ற ஆயில் பெயிண்ட் வெஹிக்கிள் எக்ஸாம்பிள் லின்ச்டு ஆயில். எப்படிதான் கேட்குறேன். எனாமல் பெயிண்ட் என்னது? பேசிக் வந்து 4 கன்சிஸ்டன்ஸ் பண்றாங்க. மெட்டால் ஆக்சைடு, ஆயில், பெட்ரோலியம் எல்லாம். எனாமல் வந்து அது. எமில்சன்னா பைண்டிங் மெட்டீரியல். வெஹிக்கிள் வந்து பைண்டிங் மெட்டீரியல் தான் எமில்சன். ஓகேவா? ஸ்டெரைன், பாலினேட், சிந்தட்டிக் ரெசின் எல்லாமே எமில்சன். அப்படியே டிஃபெக்ட் பெயிண்ட் டிஃபைன் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். பெயிண்ட் டிஃபெக்ட் மட்டும் பாக்குறேன். எழுதிட்டியா? பார்த்துட்டு ஃபவுண்டேஷன் டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். டிஃபைட் முடிச்சுட்டு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் அதுக்குதான். விட்டு போறதுக்கு மனசு வரல. டிஃபெக்ட் ஆஃப் பெயிண்ட் கேட்பாங்க. பெயிண்ட் டிஃபெக்ட்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. டிஃபெக்ட் கேட்டுக்கிறாங்க. டிஃபெக்ட் இன் பெயிண்டிங் என்னென்ன விளைவாகும்? டிஃபெக்ட் பெயிண்ட்னால என்ன விளைவாகும்? ஃபர்ஸ்ட்
பிளிஸ்டரிங்னு ஆகும். பிளிஸ்டரிங்னா என்னன்னு பார்க்கணும். பிளிஸ்டரிங் பிளிஸ்டர்னா சின்ன சின்ன பபுள்ஸ் வரும்ல, ஏர் பபுள்ஸ். அதான் பெயிண்ட் அடிக்கும் போது பபுள்ஸ் மாதிரி வரும். அதான் பிளிஸ்டரிங் சொல்லுவாங்க. தி ஃபார்மேஷன் ஆஃப் bubbles. The formation of bubbles under the film of paint. Film of paint occurs. Film, FILM, film. The formation of bubbles மாதிரி வரும். பெயிண்ட் கோட் அடிக்கிறோம்ல, அடிக்கும் போது பபுள்ஸ் ஃபிம்மா வரும். ஃபிம்னா ஒரு கோட் அடிக்கிறது. ஒரு அது பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் என்னது? பிளிஸ்டரிங். பபுள் ஃபார்ம் ஆச்சு பேரு, பெயிண்ட் அடிக்கும் போது பபுள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் என்னது? பிளிஸ்டரிங் சொல்லுவாங்க. அடுத்து ப்ளூம். ப்ளூம்னா என்ன? ப்ளூம்னா டல் பேட்ச் ஆகும். இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது என்ன ஆகும்? டல் பேட்ச், டல்லா இருக்கும். அதனால தி ஃபார்மேஷன் ஆஃப் டல் பேட்ச், அது பேர் என்ன? ப்ளூம்னா டல் பேட்சா இருக்கும். பிளிஸ்டரிங்னா பபுள்ஸ் வரும் பெயிண்ட் அடிக்கும் போது. அல்லது டெஃபைட் வந்து பெயிண்ட் அண்ட் பேட் வென்டிலேஷன், அதாவது பேட் வென்டிலேஷனால. எதனால? பேட் வென்டிலேஷனால வரும். ஓகேவா? அடுத்து ஃபேடிங். ப்ளூம் படிச்சிட்டோம். அடுத்து ஃபேடிங்னா என்ன? தேர்டு டெஃபைட். அடுத்து வந்து ஃபேடிங்னா என்ன? ஃபேடிங்னா ஒன்றும் இல்லை, கலர் வந்து லாஸ் ஆகும். எதனால? சன்லைட்னால. ஓகேவா? தி கிராஜுவல் லாஸ் ஆஃப் கலர். எதனால? தி சன்லைட் ஆன் பிக்மெண்ட் பெயிண்ட். The effect of sunlightனால, gradual loss of color, sunlightனால, சூரிய வெளிச்சத்தினால, on pigment of paint. சன்லைட்னால பிக்மெண்ட் லாஸ் ஆகும். ஓகேவா? ஃபேடிங்னா நம்மளுக்கு லாஸ் ஆஃப் கலர் ஆகும். இதனால சன்லைட்னால. அடுத்து வந்து இதெல்லாம் முக்கியமான ஒரு வேர்டு. அடுத்து ஃபிளாக்கிங். ஃபிளாக்கிங்னா ஒன்றும் இல்லை, இது வந்து நம்மளுக்கு ஸ்மால் போர்ஷன்ல நமக்கு லூஸ் கண்டிஷன் ஆகும். ஓகேவா? ப்ரூஃப் அதிஷனால ஒட்டும் போது கொஞ்சம் நம்மளுக்கு அதிஷன் வந்து சீக்கிரம் ஒட்டாது. அதனால ஸ்மால் போர்ஷன், ஒரு கம்மியான ஏரியாவில் ஃபிளாக்கிங்னா ஸ்மால் போர்ஷன் of the paint surface of sometime loose condition, sometime seen loose condition ஆகுது. and due to poor adhesion, due to poor ஒட்டும்போது புவர் அதிஷனால. சம்டைம்ஸ் ஸ்மால் போர்ஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? பெயிண்ட் வந்து லூஸ் கண்டிஷனா இருக்கும். எதனால? பியூர் அதிஷன் ஒட்டும் போது. புவர் அதிஷனல். அது ஃபிளாசிங். அடுத்த பாயிண்ட் வந்து ஃபிளாசிங். இன்னொரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான் டெஃபைட்ல இருந்து. ஃபிளாசிங்னா ஒண்ணு இல்ல, வந்து புவர் ஒர்க்மேன்ஷிப்னால, வேலை செய்யும்போது ஸ்கில் லேபரா இருக்க மாட்டான், தெரியாத அடிச்சா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபிளாசிங் ஆகும். புவர் ஒர்க்மேன்ஷிப்னால.
புவர் ஒர்க்மேன்ஷிப்னால. லாஸ்ட்ல வந்து கிரேனிங். கிரேனிங்னா ஃபைனல் கோட் பெயிண்ட்னால வருது. இது வந்து கிரேனிங்னா ஃபைனல் கோட். ஃபைனல் கோட் ஆஃப் பெயிண்ட் என்ன ஆகும் நம்மளுக்கு? ஒப்பாசிட்டி ஆகும் தனியா. ஓகேவா? ஃபைனல் கோட் ஆஃப் பெயிண்ட் ஹஸ் நாட் opacity, sufficient opacity. Sufficient opacity. Background கரெக்டா தெரியாது நம்மளுக்கு. The background is clearly seen. Background is clearly seen. பின்னாடி இது கரெக்டா தெரியும், நம்மளுக்கு கிளியரா தெரியும். Opacity. Clearly seen. The background is clearly seen. Seven வந்து sag running. ரன்னிங்னா நம்மளுக்கு லீவ்ஸ்ல ஆகும், சின்ன சின்ன கிளாய்கள். அது மாதிரி இந்த பெயிண்ட் வந்து ரன் பேக் பண்ணும்போது ஸ்மால் ஏரியால நம்மளுக்கு ரன்னிங் ஆகும். தி பெயிண்ட் ரன் பேக்ல அண்ட் லீவ் ஸ்மால் ஏரியால. லீவ் ஸ்மால் ஏரியா. Paint run back and leaves small area of surface uncovered. Due to smooth condition நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும். இது வந்து சாகிங் கண்டிஷன்ல எஃபெக்ட் ஆகும். சாகிங் தொங்குதுல, அப்படியே சாகிங் பண்ணும்போது இது வந்து வெட்டி அன்கவர்டு டு ஸ்மூத் கண்டிஷன்ல. when a vertical அல்லது inclined surfaceல inclined surface is to திக்கி பெயிண்ட் பண்ணும்போது ஒண்ணு இல்ல. சாகிங்னா நம்ம வெர்டிகல் கண்டிஷன்ல இன்க்ளைண்ட் அடிக்கும் போது, எந்த கண்டிஷன் திக் அடிக்கும் போது நம்மளுக்கு சாக் ஆகும். அடுத்து வந்து ட்ரோபானிஃபிகேஷன். SAPONIFICATAN. ட்ரோபானிஃபிகேஷன்னா என்னல, நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் சோப் பேட்ச் மாதிரி. சோப் அடிச்சா நம்மளுக்கு சோப் கையில போட எப்படி பேட்ச் ஆகும், அது மாதிரி. அதான் ட்ரோபானிஃபிகேஷன். தி ஃபார்மேஷன் ஆஃப் சோப் பேட்ச். சம் கெமிக்கல் ரியாக்ஷனால வருது, அல்கலி கண்டிஷனால சோப் பேட்ச் மாதிரி வருது. சோப்பனிஃபிகேஷன் அதுலயே இருக்குது. சோப்பனிஃபிகேஷனா சோப் பேட்ச் டெக்னிக்கல் அப்படின்னு. லாஸ்ட் வந்து டிஃபைட் வந்து ரிங்க்லிங் டிஃபைட். ரிங்க்லிங் ரிங்க்லிங்னா அர்ஜான் சர்ஃபேஸ்ல வருது திக்லி பெயிண்ட் பண்ணும்போது. சோப்பனிஃபிகேஷனா வெர்டிகல் இன்க்ளைன் பண்ணும்போது நம்ம திக்லி பெயிண்ட் அடிச்சுனா சோப்பனிஃபிகேஷன் டிஃபெக்ட் ஆகும். ரிங்க்லிங்னா அர்ஜான் லேயரா திக் அடிச்சா ரிங்க்லிங். when horizontal surface is to thickly painted.
ஓகேவா? ஒண்ணா பார்க்கலாமா? நம்ம என்னென்ன பார்த்தேன்னு டெபிட் ஆஃப் பெயிண்ட் ஒண்ணா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டெபிட் ஆஃப் பெயிண்டிங்னா பிளிஸ்டரிங்னா நம்மளுக்கு பெயிண்ட்ல சர்ஃபேஸ்ல வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அதான் பிளிஸ்டரிங். ப்ளூம்னா என்ன? டல் பெச் ஆகும், இல்ல பேட் வென்டிலேஷனால. ஓகேவா? அதான் ப்ளூம். ஓகே. ஃபேடிங்னா நம்மளுக்கு லாஸ் ஆஃப் கலர்னால சன்லைட் படும்போது ஃபேடிங் ஆகும். ஃபிளாக்கிங்னா ஸ்மால் போர்ஷனா நம்மளுக்கு லூஸ் கண்டிஷனா இருக்கும். ஓகே. புவர் அடிஷன் ஒட்டும் போது. ஓகேவா? பெயிண்ட் ஒட்டுறதுல அப்போ வந்து புவர் அடிஷன் ஆகும். பிளாசிங்னா புவர் ஒர்க்மேன்ஷிப், நம்ம ஸ்கில் லேபர் ஆகாது, புவர் ஒர்க்மேன்ஷிப் வந்து பிளாசிங் ஆகும். கிரீனா ஃபைனல் கோட். இது வந்து நம்மளுக்கு என்ன பேக்ரவுண்ட் வந்து கிளியரா பார்க்கும்போது ஈஸியா தெரியும். நாட் ஒப்போசிட்டி ஆப்சியன்ட். ரன்னிங்னா ரன் கண்டிஷன்ல பேக்வேர்ட்ல நம்மளுக்கு சர்ஃபேஸ்ல அன்கவர்ட் ஏரியால யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்மூத் கண்டிஷன்ல இருக்கும், எஃபெக்ட் ஆகும். சாகினா வெர்டிகல் இன்க்ளைன் கண்டிஷன்ல திக்கா பெயிண்ட் அடிக்கும் போது. சோப்ளிங்கேஷனா சோப் பேட்ச் கண்டிஷன் ஆகும், நம்மளுக்கு டிஃபெக்ட் ஆகும். ரிங்க்லிங்னா அர்ஜான் சர்ஃபேஸ்ல திக் பெயிண்ட் அடிக்கும் போது ரிங்க்லிங். இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க சார் பெயிண்ட்ல இருந்து. வா, அவ்வளவுதான். லாஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் அவ்வளவுதான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் முடிய போகுது. ஃபவுண்டேஷன் லாஸ்ட் ஃபவுண்டேஷன் அவ்வளவுதான். ஃபவுண்டேஷன்னா என்ன தெரியுது அவனுக்கு? ஃபவுண்டேஷன் எங்க யூஸ் பண்றோம்? சப்செக்ஷன் யூஸ் பண்றது பில்டிங்ல, அதான் ஃபவுண்டேஷன். டக்குனு முடிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. என்ன ஃபவுண்டேஷன் இருக்குது? சேலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன் படிச்சிரியா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஒண்ணு இல்ல. ஃபவுண்டேஷன்னா நம்ம பில்டிங்ல சப்செக்ஷன் தான் ஃபவுண்டேஷனு. அத டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு ரெண்டு இருக்குது, சேலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன். அது எது வச்சு கண்டுபிடிப்பாங்க? டெப்த் வச்சு தான் நம்ம சேலோ ஃபவுண்டேஷனா டீப் ஃபவுண்டேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அது டெப்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. டெப்த் ஃபவுண்டேஷன் ஃபார்முலா. டெப்த் ஃபவுண்டேஷன் ஃபார்முலா இது சாயில் மெக்கானிக்ஸ் படிப்ப, மெயின் கோர்ஸ் டிஆர்சிலையும் படிப்ப. டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா h ஈக்குவல் டு பி பை காமா 1 மைனஸ் சைன் பை டிவைட் பை 1 பிளஸ் சைன் பை ஹோல் ஸ்கொயர். என்னது? டெப்த் ஹச்சும் போடலாம், இல்ல டியும் போடலாம். ஓகேவா? டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஃபார்முலா டி ஈக்குவல் டு பி பை காமா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பை டிவைட் பை 1 பிளஸ் சைன் பை ஹோல் ஸ்கொயர். இது எதாவது கண்டுபிடிக்க ஃபவுண்டேஷன் டெப்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகேவா? இதுல பின்னா என்னது? சேஃப் பீரிங் கெப்பாசிட்டி. சேஃப் பீரிங் கெப்பாசிட்டி. சேஃப் பீரிங் கெப்பாசிட்டி சாயில். சாயிலோட சேஃப் பீரிங் கெப்பாசிட்டி. டபிள்யூனா யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். பைனா ஆங்கிள் ஆஃப் ரிவர்ஸ். பைனா ஆங்கிள் ஆஃப் ரிவர்ஸ் சாயில் அல்ல இன்க்ளைன் சாயில். ஓகே. இதுல நம்மளுக்கு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் ரெண்டு இருக்கு. என்னென்ன ஃபவுண்டேஷன்? சேலோ ஃபவுண்டேஷன் என்ன, டீப் ஃபவுண்டேஷன். சேலோ ஃபவுண்டேஷன். சேலோ ஃபவுண்டேஷன். சேலோ ஃபவுண்டேஷன் என்னது? நம்மளுக்கு ரெண்டுமே டெப்த் வித் வந்து ஈக்குவலா இருக்கும் சேலோ ஃபவுண்டேஷன்ல. டீப் ஃபவுண்டேஷன்ல டெப்த் அதிகமா இருக்கும், அதான் கான்செப்ட். சேலோ ஃபவுண்டேஷன்ல டெப்த் வித் ஈக்குவலா இருக்கலாம், டீப் ஃபவுண்டேஷன்ல டெப்த் அதிகமா இருக்கும், அதான் டிஃபரன்ஸ். எது பொறுத்து? அக்கார்டிங் தெர்சாகி சாயில் மெக்கானிக்ஸ் படிச்சியா? தெர்சாகி கண்டிஷன் பொறுத்து இருக்கும். அக்கார்டிங் சேலோ ஃபவுண்டேஷன் எது பொறுத்து இருக்கும்? அக்கார்டிங் டு தெர்சாகி கண்டிஷன். ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் யாரு? தெர்சாகி. இது வந்து டெப்த் ஈக்குவல் டு இப்படி கண்டிஷன் எழுதிக்கோ. டெப்த் ஈக்குவல் டு டெப்த் ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா ஆர் லெஸ் தென் வித் கண்டிஷனா இருக்கலாம். லெஸ் தென் வித்.
ஃபார்முலா படி டெப்த் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் வித். இதுதான் நம்ம என்னது ஷாலோ ஃபவுண்டேஷன். டெப்த் டி டி ஈக்குவல் அல்லது லெஸ் தென் வித் கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். ஷாலோ ஃபவுண்டேஷன் எங்க யூஸ் ஆகும்? எங்க யூஸ் பண்ணுவாங்க? எக்ஸாம்பிள் ஸ்பிளிட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிளிட் ஃபூட்டிங்ல, கன்னியூஸ் ஃபூட்டிங்ல, அப்புறம் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ராஃப்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஷாலோ முடிஞ்சு அது டீப் ஃபவுண்டேஷன் செகண்ட். டீப் ஃபவுண்டேஷன் இது வந்து தெர்ஷியரி கண்டிஷன் தான். இது டெப்த் கிரேட்டர் தென் வித் கண்டிஷன் இருக்கும். ஓகே, டெப்த் அதிகமா இருக்கும் வித்தோட, அதுதான் டீப் ஃபவுண்டேஷன். இது எது எங்க யூஸ் பண்ணுவாங்க? பைல் எக்ஸாம்பிள் எங்கெங்க? பைல்ல, பியர்ல, பைல் போடுறாங்கல்ல, பைல் ஃபவுண்டேஷன் அங்க பியர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பைல் பாத்துக்கிறியா? பைல்ல பியர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. கேசியான் இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து டீப் ஃபவுண்டேஷன். ஓகே, போதும் ஃபவுண்டேஷன்ல. இதுல விரிவாக்கம் படிக்கணும். சாயில்ல படிப்பேன் பைல் ஃபவுண்டேஷன் என்ன, பியர் ஃபவுண்டேஷன், கேசியான் படிப்பேன், ராக் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் சும்மா இது தெரிஞ்சா போதும். சாயில் ஃபவுண்டேஷன் இல்ல, அதுல படிச்சுக்கோ. சாயில ஒரு டாபிக் வரும் சப்ஜெக்ட் யூனிட்ல, அதெல்லாம் நம்ம விரிவாக்கம் பார்த்துக்கிறோம். கேஷியான் பைல் பியர் கேஷியான் CAISSON கேஷியான். ஸ்பிளிட் ஃபூட்டிங், கன்னியூஸ் ஃபூட்டிங், ராக் ஃபவுண்டேஷன். கன்னியூஸ் ஃபூட்டிங், ஸ்பிளிட் ஃபூட்டிங், கன்னியூஸ் ஃபூட்டிங்ல ராக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. டீப் ஃபவுண்டேஷன் வந்து பைல் பியர் கேஷியான் ஃபவுண்டேஷன். ஃபார்முலா வேணுமா? depth equal to P by gamma into 1 minus sin pi divided by 1 plus sin pi whole square. அவ்வளவுதான் முடிஞ்சு நம்மளுக்கு. அவ்வளவுதான் இன்னையோட நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிக்ஸ் என்னன்னா பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரிக், மேசன்ட்ரி, டைல்ஸ், சிமெண்ட், ஸ்டோனு, அக்ரிகேட்டு, டேம்பர் கோர்ஸ், பிரிக் மேசன்ட்ரி, பிரிக் மேனுஃபேக்சர் பண்றது எப்படி, சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றது, டெஸ்ட் சிமெண்ட் டெஸ்ட் அதெல்லாம் பார்த்தோம். டெம்பரு, டோர், விண்டோ, ஃப்ளோர், ரூஃப், இப்போ ஃபவுண்டேஷன் பார்த்தோம், ரூஃப், எல்லாம் பாரு பில்டிங்லேயே எல்லாமே வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம கிளாஸ், விண்டோ, அப்புறம் ஸ்டீல் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தது டெம்பரு, கிளாஸ், ஸ்டீலு, பெயிண்ட். கிளாஸ்ல ஃபவுண்டேஷன். அவ்வளவுதான் முடிஞ்சுப்பா. விட்டுட்டு போனா பாருங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். எல்லாம் சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். தெரியல கேளுங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நிறைய கொடுக்குற டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, நல்லா படிங்க. தெரியல பாத்துக்கோங்க. சப்ஜெக்ட் சொன்னா ஆங்குலர் ரிபோஸ், ஆங்குலர் ரிபோஸ் ஆஃப் சாயில், REBOS, ரிபோஸ் ஆஃப் சாயில். ஓகேவா? ஆனா இருக்குதே சிலபஸ் அதிகம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தான். JDO எக்ஸாமுக்கும் ஏஇக்கும் ரெண்டுமே கவர் ஆகுது. காங்கிரீட் டெக்னாலஜி கவர் ஆகுது, பில்டிங் மெட்டீரியல் கவர் ஆகுது. சிலபஸ் அதிகம் இதுல. தியரி பாட்டு சொல்லும்போது அசால்ட்டை விட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாருமே அடி வாங்குறது எங்க? ப்ராப்ளமெட்டிக்கெல்லாம் அடுத்து படிச்சுட்டு போயிடுவான் எல்லாருமே. ஆனா தியரி படிக்க மாட்டான். ஆனா அங்கதான் அடி வாங்குவோம். அதனால இதுதான் முக்கியம். பார்த்துட்டு முடிச்சுட்டு போகணும். காம்படிஷன் எக்ஸாம்ல தியரி முக்கியம். எல்லாரும் டெக்னிக்கல் வந்து முடிச்சுட்டு போயிடுவான். ப்ராப்ளமெட்டிக் ஆர்ட்ஸ் எல்லாரும் படிச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் யூஸ் பண்ணி போறோம். ஆனா தியரி யாரும் படிக்க மாட்டான். ஆனா அது ஒரு யூனிட் தானே. அதுல ஒரு 20-23 கொஸ்டின் கேட்கறான்ல, அது படிச்சுதான் ஆகணும். அதனால டெக்னிக்கல் நேம் முக்கியமான. தியரில டெக்னிக்கல் நேம், கீ பாயிண்ட் இருந்தா டக்குன்னு அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். ஓகேவா? பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் பார்க்கலாம். மேம் கிட்ட டெஸ்ட் இருக்கும்.
கேட்டு பாருங்க. ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ.